فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஆரம்பிக்கிறேன். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறேன். படி. 4வது சூரா அன்-நிசா 19வது ஆயத்து. நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக கொள்வது உங்களுக்கு கூடாது. இப்போ ஈமான் கொண்டவர்களை பார்த்து தான் இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். பெண்கள் மேல் ஆசை இந்த பெண்ணை கட்டியே தீர்வுன்னு சொல்லி பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிள்ளைக்கு வேண்டான்னு சொல்ல வேணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி திருமணம் செய்வது கூடாது. அந்த பெண்ணுக்கு முழுமையாக ஒத்துக்கணும். அப்படி பலவந்திப்படுத்தி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு கூறுகின்றான். பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தாலொழிய பெண்களை நீங்கள் கொடுத்ததில் இருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ளும் பொருட் சில பயங்கரமான கெட்ட செயலை செய்து இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த தொகையிலிருந்து அந்த மகரிலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அதிலிருந்து எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டா இவ நம்ம கொடுத்த பணத்தில் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன்னு இது எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு தடுத்து வைக்காதீர்கள். அவர்களை தடுத்து இந்த விஷயத்துக்காக தடுத்து வைக்காதீர்கள். அவர் கொடுத்த பணத்தை நகையெல்லாம் வாங்கிடணும். அவர் என்ன கொடுத்தனோ வாங்கி இதுக்காக வீட்டில் தடுத்து வைக்காதீங்கள் அவர்களை. இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் இவ்வளவு தவறான செயலை செய்தால் கூட அவரை கனிவாக நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும். அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலாம். அவளை வெறுத்துறீங்க, நீங்க வெறுக்க வேண்டாம். வெறுக்கிறதுல அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்று வெறுக்கலாம், அதில் ஏராளம் நன்மை இருக்கலாம். அதில் நீ வெறுக்காதீங்க ஆன சொல்கிறான். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பப்படி வெறுத்துறாதீங்க. அல்லாஹ் சொல்லுகின்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற நடந்து கொண்டால் இந்த சொன்ன விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக இவ்வாறு அல்லாஹ் நம்மை நடந்து கொள்ள சொல்லுகின்றான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது எதையும் நாம் செய்து விட முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இதை கூடாது சொல்லிட்டான், சரி கூடாது. இதை செய்ய சொல்லிட்டான், செய்ய போறேன், ஒரு காலம் முடியாது. அவன் சொன்னதை செய்யறதுக்கு தூய்மையுடைய ஆக வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஜிக்ர் செய்ய வேண்டும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தூய்மை அவசியம், ஈமான் அவசியம், தக்வா அவசியம், சிந்தனை அவசியம். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை வைத்து கொண்டு தான் அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு இந்த 4 விஷயங்களை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இப்படியா இருக்கின்றது குர்ஆன். சொன்னபடி அதை செய்து விட முடியாது. 20 நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக மற்றொரு மனைவியை நாடினால், நீங்க ஒரு மனைவியோடு இருக்கிறீங்க, இப்போ இன்னொரு பெண்ணு மேல ஆசை வந்துருச்சு, இன்னொரு பெண்ணை அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வைத்தால், முந்தைய மனைவிக்கு ஒரு குவியலையே கொடுத்திருந்த போதிலும், முதல் மனைவிக்கு நீங்க அள்ளியல் நிறைய நகைகளும் பணங்களும் கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் எடுத்து கொள்ளாதீர்கள். 2வது பிள்ளைய கட்ட போறேன் எனக்கு தான் சொல்லி முதல் மனைவிட்ட கொடுத்த நகையோ பணமோ எதையோ எதையும் நீ எடுக்கவே கூடாது. அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அபண்டமாகவும் பகிரங்கமாகவும் பாவகரமாகவும் அதனை நீங்கள் எடுக்கிறீர்களா? இப்படி எடுத்தீங்களா அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரங்க, பாவக்காரங்க, பகிரங்கமான செயலை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அந்த கணவனை சொல்லுகின்றான். 21 அதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்?
உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே. எப்படி படிப்பீங்க? முதல் மனைவி கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு பணம் தர்றேன், என்னை பொருள் உள்ள தர்றேன், இவ்வளோ சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு கலந்தாச்ச. எப்படி அதை எடுப்பீங்க நீங்கள்? அவங்களுக்கு சேர்ந்துருச்ச, அவங்க தொகை மகர் தொகை அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்ச. நீங்கள் எப்படி அதுலேருந்து பணத்தை எடுப்பீங்க, பிடுங்குவீங்க? 22 முன்னால் நடந்து போனதை தவிர. இதற்கு முந்தே தப்பாக நடந்திருக்கலாம், கொடுத்ததை பிடிங்கிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். முன்னால் நடந்து போனதை தவிர நீங்கள் உங்களுடைய தந்தையர் மனம் முடித்து கொண்ட பெண்களில் இருந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளாதீர்கள். இப்ப யாரெல்லாம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, எந்த பெண்களை நீங்கள் நாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று வரிசையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை பார்த்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், எழுதையும் கொள்ளலாம். நிச்சயமாக இது மானக்கேடானதாகும், வெறுக்கக்கூடியதும் தீமையான வழியும் ஆகும். 23 உங்களுக்கு விலக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும். புரிஞ்சுங்கப்பா, எல்லாரும் புரிஞ்சுங்கப்பா. உங்களுக்கு விலக்கப்பட்டவர்கள் எது? இந்த பெண்ணையெல்லாம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று விலக்கப்பட்ட வரிசை அல்லாஹ் சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கிறங்க. உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் புதல்வியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களும் உங்கள் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவிமாரின் தாய்மார்களும் ஆவார்கள். இந்த 10 பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால் அவளுடைய முந்தைய கணவருக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. 2 சகோதரிகளை ஒரே சமயத்தில் வைத்துக் ஒன்று சேர்ப்பது விலக்கப்பட்டது. இவ்வாறாக உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவ்வாறாக அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். இதற்கு முன் நடந்து விட்டவை தவிர. இந்த குர்ஆன் இறங்கிறதுக்கு முந்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கடா அல்லாஹ் மன்னிச்சிடுறான், இனி செய்யாதீங்கன்னு சட்டம் இறங்கிடுச்சு. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடையனுமாக இருக்கின்றான். 24 இன்னும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மணமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவையாகும். இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களிலிருந்து கொடுத்து தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு பெண்களிடமிருந்து நீங்கள் சுகம் அனுபவித்தால் அவர்களுக்கு தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள். எனினும் மகரை பேசி முடித்த பின் கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்து கொண்டால் உங்கள் மேல் குற்றம் ஆகாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக முடிவு செய்துட்டீங்க, இவ்வளவு அமௌண்ட் ஒரு தொகையை தர்றேன்னு முடிவு செஞ்சுட்டீங்க. முடிவு செய்த பின்னர் அவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி தான் குறைச்சிக்கிடலாம் அல்லது கூட்டிக்கிடலாம். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானமுடையனுமாக இருக்கின்றான். 25 உங்களில் எவருக்கு சுதந்திரம் உள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர்கள் மூமினான அடிமை பெண்களில் இருந்து உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை மனம் முடித்து கொள்ளலாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ண இருந்தால் அந்த பிள்ளைக்கு மகத்தொகையை கொடுக்கணும், ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். வசதி இல்லை, அது வசதி இல்லாத சமயத்தில் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்?
மூமினான அடிமை பெண்களில் இருந்து. அடிமை பெண்கள் இருந்தா, மூமினான பெண்கள் இருந்தா அந்த பெண்ல ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறங்க. உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை அல்லது உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கு அறிகிறவன். உங்களில் சிலரை சேர்ந்தவர்கள். ஆகவே மூமினான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மணமுடித்து கொள்ளுங்கள். அவர்களுக்குரிய மகத்தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள். உங்க அடிமை பெண்ணை நீங்க விரும்புறீங்க, அந்த அடிமை பெண்ணு இன்னொரு வீட்டில் வேலை செய்யறது பிள்ளை. அப்போ என்ன செய்யணும், அந்த எந்த வீட்டில் வேலை செய்யுதோ அந்த வீட்டு எஜமானன்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி அந்த பெண்ணை மகத்தொகையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறங்க. அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்ட பின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டு விடும் என்று பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் இந்த சட்டம். எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். பெண்களை பற்றி, திருமணத்தை பற்றியும், அடிமை பெண்களை பற்றியும், ஏழை பெண்களை பற்றியும், வழக்கரம் சொந்தமாகி கொண்ட பெண்களை பற்றியும் ஒரு விஷயம் இந்த 4வது சூறால் இருக்கு. அது மெதுவாக உட்காந்து ஆணும் பெண்ணும் படியுங்க. என்ன அதை சொல்ல வர்றான் ஆண்டவன் பாருங்க. எப்பேற்பட்ட விஷயத்தை ஆண்டவன் அழகான முறையில் சொல்கிறான். அதில் எங்கேயாவது பெண்களுக்கு அல்லாஹ் விரோதமாக சொல்கிறானா, ஃபுல்லாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானா, அதையும் பார்த்துக்கிறோங்க. என்ன காரணத்திற்காக பெண்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டே வர்றான். எந்த குறையும் செஞ்சிடக்கூடாது, அவன் கண்ணியப்படுத்தணும், கண்ணியமான பேச்சை பேசணும், அன்பாக பேசணும், வீட்டு வெளியே திருத்திடக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களோட அன்பாக வச்சுக்கிறவங்கள இப்பாடியாக சொல்லிக்கிட்டே வரோம். அவன் உடனே தண்டனை கொடுங்க, அதை செய்யுங்கிறதுக்கு சொல்லலாம். அதே நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படி இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு அதையும் பார்த்துக்கிட்டு வாங்க என்ன சொல்லி. ஆனால் இவங்க இஸ்லாத்தையும் கிடையாது, மூமினும் கிடையாது. அதனால் அவன் பெண் அடிக்கிறான், திட்டலாம், இஷ்டப்படி தலாக்கு போடலாம், வெளியே தள்ளிக்குது. ஆனால் பண்ணிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி பூரா உலகமாக பண்ணிட்டுருக்காங்க. கேட்டால் எங்கள் ஆண்கள் அவங்களுக்கு ஒரு படி அதிகமாக இருக்குது, நாங்கள் எது செய்வோம், என்னவும் செய்வோம், எங்களை யாரும் கேட்குறதுன்னு இன்றைக்கி தாறுமாற போயிட்டுருக்கானுங்க. அவங்க இஸ்லாத்து இல்லாத கூட்டம், அவங்க யாரும் திருத்த முடியாது. குரானை ஓதுவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மொத்தம் யாரும் சொல்லலை. 26 அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் சென்ற வழிகளில் உங்களை செலுத்தவும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவுமே விரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றான். 27 மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான். ஆனால் தங்கள் இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் திரும்பி முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் உங்களை நல்ல வழி தன்னுடைய வழியில் செலுத்த விரும்புகிறான். ஆனால் இச்சைகளை இந்த உலக ஆசையின்படி நடப்பவர்களோ நீங்கள் திரும்பி பழையபடியே நீங்கள் எங்கள் மதத்தில் வந்துடணும், எங்கள் செயலில் வந்துடணும் விரும்புகிறாங்க அவங்க. 28 அன்றியும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கவே விரும்புகிறான். எல்லாவற்றையும் உங்களுக்கு எளிதாக்கவே விரும்புகின்றான். ஆக கஷ்டமே படாதீங்க. ஆகவே நீங்கள் அல்லாஹ் இவனை முதல்ல யார் புரிஞ்சிக்கிறதெல்லாம் நீங்கள் முதல் முயற்சி இதில் தான் நீங்கள் தலையாக கவனம் செலுத்தி இறங்கணும். தவிர நீங்கள் எடுத்த ஓத போகிறேன்னு இறங்கினீங்கடா உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்க? நான் ஓத போகிறேன் ஓதிட்டு இருந்தீங்கடா உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்க? கொடுத்தவன் அவனை விட்டாச்சு. அவனை விட்டுட்டு ஓத போகிறேன் என்றால் அல்லாஹ் சொல்லிய செயலை செய்ய போகிறேன், அல்லாஹ் சொன்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் விளங்கி போச்சு, செய்ய போகிறேன்னு போதுறீங்களா? ஓதுறது அதான் செயல்படுத்த அர்த்தம். செயல்படுத்துவதற்கு அவனை சொல்லித்தரணும்.
அதனால் நீங்கள் இன்னையில் செய்ய வேண்டிய செயல் இந்த அல்லாஹ் என்ற எப்படினாதான் ரப்பு வர்றோம். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன முழு விளக்கமும் விஷயமும் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதை முதல்ல புரிஞ்ச பிறகுதான் இவன் தான் ரப்பா மாறுறான். அகிலங்களுக்கெல்லாம் ரப்புன்னு சொல்ல, இந்த ரப்புன்னா என்ன அர்த்தம், விளக்கம் என்ன, எதை நீ ரப்புன்னு சொல்ற, எதை நீ அல்லான்னு சொல்ற, இந்த ரெண்டு விஷயத்தை அறிஞ்சுக்கிறது தான் குரானை ஓதுறதுன்னு அர்த்தம். இதை ரெண்டையும் விட்டுட்டு தான் நம்ம எல்லாம் ஓதிட்டே உட்காந்துருக்கிறோம். எத்தனை நாள் ஓதிட்டு இருக்க போறீங்க? விஷயம் ஒன்று அல்லாட்டேருந்து வாங்காமல், அல்லாட்டேருந்து விளக்கத்தை அடையாமல், எதுவும் செய்யாமல் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க மட்டும் சொல்லுங்கள். ஓதிட்டே என்ன லாபம் இல்லை? எப்போ செயல்படுத்துறது? அவன் செயல்படுத்த அவன்ல அவங்களுக்கு வழியை காட்ட வேண்டும். பின்ன வழியை காட்டுவாங்க. அந்த வழியை இன்னையிலேருந்து இந்த முயற்சி இறங்குங்கப்ப எல்லாரும். யார் இவன் சொல்லப்பட்ட உண்மைதான இவனை தன்னை ரப்புன்னு சொல்கிறான்னா என்ன ரப்புன்னா என்ன? இவன் எப்படி ரப்பா ஆறான்? ரப்புக்குடைய குவாலிஃபிகேஷன் என்ன? எந்த விஷயங்கள் ரப்பாக மாறுகிறது? எந்த விஷயங்களை கொண்டது அல்லாஹ் என்ற வார்த்தை? பின்னர் தான் அவன் ரப்பாக மாறுகின்றான். காரணம், நீங்கள் இந்த ரப்பை ஒழுங்காக, இறைவனை ஒழுங்காக புரிந்து கொண்டு, அல்லாஹை ஒழுங்காக புரிந்து கொண்டு, பின்னர் அவன்தான் முடிவுக்கு வரணும். அவன்தான் நல்லதான், அவன்தான் எங்களுடைய இறைவன், எங்களுடைய ரப்புன்னு நீ முடிவுக்கு வரணும். 41:30 எடுங்க. அது முதல் வரியை படிங்க. அது இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. எத்தனையோ தானே படித்தாச்சு, ஓதியாச்சு. இன்னும் அது யாரும் புரிஞ்சுக்கல. அந்த ஒரு வார்த்தையில் இருக்குது. நீங்கள் ஓப்பனாக அல்லாவிடம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நீங்கள் சொல்லுவதை அவன் கேட்க வேண்டும். அந்த 41:30 முதல் வரி மட்டும் தமிழில் படிங்க. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எவர்கள் அல்லாஹ் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்ல இப்போ சொன்னேன்னு அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன முழு விவரம் என்ன கண்டுபிடிச்சாச்சு. அல்லாஹ் தான். இப்பொழுது புரியும், அவன்தான் என் ரப்பு. முடிவு வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல். இப்பொழுது செய்ய வேண்டிய செயல் அதான். இதை விட்டுட்டு நான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போகிறது மகா தப்பு. எந்த பிரயோஜனம் கிடையாது இப்படி ஓதுவதில். அல்லாதான் முடிவெடுத்தாச்சு, தீர்மானிச்சிட்டீங்க. இவன் தான் அல்லாதான். எப்போ அந்த விஷயத்துக்கு நீ வரப்போறீங்க, எப்போ சொல்ல போறீங்க? அப்போ இது அதை பற்றி பேசவே இல்லையே, அதை பற்றி நினைக்கவே இல்லையே. அல்லாஹ் இது என்னன்னு இதையும் புரிஞ்சுக்கல யாரும். இது என்னன்னு புரிஞ்சு விஷயம் கம்ப்ளீட் நாலேஜ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ முடிவுக்கு வர இவன் தான்டா உண்மையான ரப்பு என்று நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். ரப்பு அந்த வார்த்தை முதல் முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, ரப்புடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, அல்லாவுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறதான் அவனே அல்லாஹ், அவனே என்னுடைய இறைவன் என்று சொல்லணும். நீங்கள் இதை விட்டாச்சு. இதை விட்டு நீங்கள் ஓதிட்டே இருக்கிறீங்க. எத்தனை நாள் ஓத போய் சொல்லுங்க. என்ன செய்ய ஓதி என்ன செய்ய போகிறீங்க? ஓதி எந்த காரியத்தை நீங்கள் முடிவு செய்து செயல்படுத்தினீங்க சொல்லுங்க. அல்லாஹ் யாருன்னு புரிஞ்ச பிறகுதான் நீங்கள் தியாகத்துக்கு உரித்தானவர்கள் ஆவீர். தியாகத்துக்கு உரித்தானவர்கள் ஆவீர். நீங்கள் என்னைக்கு அல்லாட்டேருந்து கௌசர் கற்றுக்கிட்டீங்களோ, இன்னா அதத்தை நான் கல் கௌசர், நிச்சயமாக நாம் கௌசரை உமக்கு கொடுத்திருக்கிறோம்னு ஆண்டவன் சொல்கிறான். ரசூலப்பா சொல்கிறான், இன்னா நிச்சயமா ஆதத்தைனா கொடுத்திருக்கின்றோம் கல் கௌசர். கௌசர்னா என்னன்னு தெரியாது.
யார் அந்த கௌசரை வாங்குறாங்களோ ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி பின்பற்றி, ரப்பிக்க அந்த இறைவனை பின்பற்றி, வன்ஹர் எந்த விதமான தியாகத்துக்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். கௌசர் அடைஞ்ச பிறகுதான் நீ அல்லாஹ் பின்பற்ற முடியும். அல்லாஹ்வை பின்பற்றுவது என்றால் எந்த விதமான தியாகத்துக்கும் ரெடியாக இருக்க வேண்டும். இது புது விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மேற்கொண்டு நீங்கள் சிந்தனை செய்யணும், பார்க்கணும். கௌசர் புது விஷயம், புதிய வார்த்தை. இப்போ இந்த அரபி மொழியிலே இறங்கி இருக்குது, குர்ஆன் மூலமாக இறக்கி இருக்கின்றான் அல்லாஹ். எப்படி ஃபுர்கான் ஜிக்ர் எப்படி இறங்கி இருக்குதோ இது புதிய வார்த்தை. இது அல்லாஹ் சொல்றான், உமக்கு நாம் கௌசரை அளித்தில்லோ நிச்சயமாக. ஆக ஃபஸல்லி லிரப்பிக, ஃபஸல்லி என்றால் ரப்பிக இறைவனை பின்பற்றி. இறைவனை பின்பற்றுவதற்கு தேவையான முதல் வஸ்திவாரம் கௌசரை நீங்கள் அடைய வேண்டும். இறைவனை நீங்கள் ரசூல் அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் படிக்கிறீங்கள்ல. இந்த அல்லாஹை பின்பற்றுவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கௌசரை வாங்க வேண்டும். புரிஞ்சதோ? எத்தனை படிச்சிருப்பீங்க. அப்படியே அல்லாஹை பின்பற்றுவது என்றால் அந்த மனிதன் எந்த விதமான தியாகத்துக்கும், உயிர் தியாகத்துக்கும் தயாராக இருப்பான். வன்ஹர் ஒரு வார்த்தையில விஷயங்கள், அர்த்தங்கள் வேறுபடுகின்றன, புது புது விஷயங்கள் வருகின்றன. நீங்க பாரு ஏதாவது நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன இந்த ஆயத்தை என்ன செய்ய போறீங்க? இன்னாத்தேனா கல் கௌசர்னு சொல்லிட்டான். வாத்தி உல்லாஹ் அல்லாஹ் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டான். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஓதுற முறையை தான் உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது அல்லாஹ் தான் முடிவு எடுத்துட்டீங்க, கம்ப்ளீட் நாலு தெரிஞ்சு போச்சு. இவன் தான், இவனை தேர்வு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் தான், தான் வார்த்தை இருக்குதுல, ஒவ்வொரு விஷயம் உள்ள அடங்கியிருக்கு என்று நீங்கள் தெளிவாக சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கூற உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தான் என்னுடைய ரப். இப்படி சொன்னவங்களுக்கு என்ன நடக்குது? கூறி உறுதியாக நிலைத்து நின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள். யாருக்கு பாருங்கிறாங்க இப்ப மலக்குகள்? அப்போ அல்லாஹ் அடைந்த பின்னர் தானே, அவன் தான் ரப்பு என்று அடைந்த பின்னர் தானே உங்களுக்கு வர்றாங்க. இது இறக்கணும், நம்ம இறக்கணும். எந்த கதை இறக்க போகிறோம்? நம்ம சும்மா ஓதிட்டே உட்காந்துக்கிறோம். வெறும் ஓதுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. மாற வேண்டும், முன்னேற வேண்டும். நீர் ஓதி வருவீராக, நீ ஓதி வருவீரா என்ன அர்த்தம்? அதுக்காக உட்காந்து நம்ம ஓதிட்டு பறவை ஓதிட்டு இருந்தார் ரசூல். இல்லை, தேவையில்லையே. அவ்வளோ ஜிக்கரா மாற்றி அவ்வளோ ஞானத்தை அடையிறதுக்கு வேலை பார்த்துக்கிறா. இதை ஓதுற முறை ஒவ்வொரு விஷயம் ஓதுறது இருந்தால் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அதில். இப்போல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய செயலெல்லாம் அல்லாண்டா என்ன, ரப்புண்டா என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முழு முயற்சியில் இறங்கிவிட வேண்டும். மற்றபடி நீங்கள் ஆயத்தை ஓயிட்டுருக்கனால குரான் ஓயிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. செயல்படுத்த முடியாத தூய்மை அடைந்தால், தூய்மையான பிறகு ஈமான் அடைந்தால், ஈமானை அடைந்த பின்னர் தக்வாவை அடைந்தால், இந்த மூன்று விஷயம் அடைந்தால்தான் நீங்கள் குர்ஆனை தொடவோ, துறக்கவோ, படிக்கவோ, செயல்படுத்தவோ முடியும். இல்லாவிட்டால் முடியாது. நீங்களே சிந்திங்க. ஓதிட்டே தான் என்ன பண்ணுறது? ஓதிட்டே இருக்கிறோமே, என்ன லாபம்? நீங்களே சிந்திக்கணும். இப்போ நீங்கள் ஓதிட்டே இருக்கிறோம், என்னத்தை சாதித்தோம்? இப்படி ஓதிட்டே இருந்தாப்புல என்ன காரியம் ஆக போகுது? சொன்ன நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் குர்ஆனில் அடங்கியிருக்குன்றதே ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் செய்வதற்கு எப்போ செய்ய போகிறீங்க? எந்த காலம் செய்ய போகிறீங்க? ஓதிட்டே இருந்தால் இந்த குர்ஆனை ஓது இருக்குமோன்னு ஷைத்தானே வந்து பாதுகாலத்தை சொல்லிட்டீங்க. சொன்ன போயிடுவானா? சரி, போக மாட்டான். அவனை ஷைத்தானை வெளியே தள்ளுறதுக்கு
நீ தூய்மை உடையவனாக ஆனாதான் இப்ப அந்த ஆயத்தை நீ செயல்படுத்த முடியும். சொல்வதற்கு நீ தூய்மை உடையவனாக வேண்டும். அந்த ஆயத்தை நீ டச் பண்றதுக்கு பேர்களை சொல்லிட்டு ஒரு பேச்சு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அவனை வெளியே தள்ளுறதுக்கு தூய்மையுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் தூய்மையானவன், அவனை வெளியே தட்டி விட்டான், போயிட்ட முடியாது. ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இங்கிருந்து வெளியேறி விடுவாயாக சொல்லிட்டான். முடிஞ்சு வச்சுக்க, என்ன தூய்மையானகிட்ட பேச்சு இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்ணால் பார்க்க போல தொலைஞ்சு போய் அனுப்பிச்சி விட்டான். சரியா? அவன் நல்லா கவனிங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்க விஷயத்தை மனசை வச்சுக்கிறங்க. எல்லாம் ஒழுங்கு வச்சு ஒழுங்கு ஓதுங்க. இன்னையில ஒழுங்கு ஓதுங்க. நீ மனிதர்களை விட்டும் தூர வெளியே போய்விடு. எந்த மனித கிட்ட இறங்கக்கூடாது சொன்னான்னா, எந்த மனித கிட்டையும் நீ இறங்கக்கூடாது, தூரம் வெளியே போயிரு அப்படின்னு தட்டி விட்டான்னா கிடையாது. இந்த இடத்த என்னை விட்டு போயிடுவேன், இந்த இடத்த விட்டு தரத்தான் தவிர தூய்மையான இறை முன்னா ஒன்றும் செய்ய முடியாது, போயிட்டான். ஆனால் நான் படைத்த மனிதனை கிட்டே போகக்கூடாது, அவனுடைய தூரம் போயிரு என்று சொன்னான்னா நீ தான் செய்யணும். நீ செய்வதற்கு நீ தூய்மையாக வேண்டும், என்னை போல் தூய்மையாக வேண்டும். தூய்மையானதான் அந்த ஷைத்தானை நீ வெளியே தள்ள முடியும். இல்லாட்டி ஒரு கால் முடியாது, குரான் தொட முடியாது, இஸ்லாம் நுழைய முடியாது, நரகம் நிச்சயமாகிவிட்டது. அதையும் எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க. இந்த மாதிரி குரான் ஓதுவதும் அந்த ஷைத்தானை வெளியே தள்ளுவதும் அவனிடம் பாதுகாப்பு தேடுவதற்கு நீ தூய்மை இருந்தால் தான் நல்லா உதவி செய்வான். இல்லை முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா ஒரு ஆயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. விஷயம் கிடையாது. ஓதிட்டே வேணும், உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். அவன் சொல்லிட்டான், நான் ஓதிட்டுக்கிறேன். ஓதி என்னத்தை காரியத்தை சாதிக்க போறீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த அல்லா அல்லான்னு சொல்கிறான்னு என்ன அல்லாண்டா என்ன? அவனுக்கு பேரு கிடையாது, ஊரு கிடையாது, உருவம் கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதுக்கு அர்த்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பார்க்க முடியாது, பேசவும் எதுவுமே செய்ய முடியாது. என்னப்பா செய்ய போறீங்க? ஒன்றும் தெரியாது. என்னப்பா கண்டுபிடிக்க போறீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுப்பா. இதுக்கு என்னப்பா வழியப்போ? இதுக்கு என்ன வழியை இதுவரை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள்? அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமோ விளக்கமோ தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன விதமான வழி இதுவரை கற்று அறிந்து உள்ளீர்கள்? அது சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல இப்போ அதை பற்றி பேசுங்கப்பா. எப்படி இதை கொண்டாடுறது? இப்போ இல்லாத கொண்டு வரப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் செலுத்திக்கிட்டான் அல்லாஹ். இப்போ அது என்னை கொண்டா என்னை உண்மைப்படுத்தணும் அல்லாஹ் தான் நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னால் மலைக்க கடந்து சொர்க்கத்தை இறங்குறாங்க. இன்னுமே உட்காந்து பிரயோஜனம் இல்லை. இந்த அல்லாவை கண்டுபிடிச்சா இவர் அப்படின்னு சொல்லி சொர்க்கங்கிறங்க எல்லாம் இறங்குது. இவங்க தான் சொர்க்கம், மற்ற யாரும் கிடையாது. வானத்தில் உணவும் வாக்களிக்கப்பட்டது அவங்களுக்கு தான். வானத்தை சொர்க்கம் இருக்கிறது இவங்களுக்கு தான், யாரும் கிடையாது. இதுவரையும் இறக்கணும் ஒருத்தனும் கிடையாது. இதுவரையும் இறக்குனவே ஒருத்தனும் கிடையாதுப்பா. அதையும் புரிஞ்சுக்கணுங்கப்பா. இப்போ அதனால அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியும், சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான். அவங்க ஓதாமல் இருக்கிறான்னு ஒரு கூட்டம், நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம், சும்மா தான் பேரை ஓதிட்டு இருக்கோம். தவிர இது என்ன விஷயம்னு அறிந்து கொள்ள விதத்தில் நாம் இன்னும் ஓத ஆரம்பிக்கவில்லை, இன்னும் தெளிவு அடையவில்லை. இது எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ள இன்னும் தெளிவு அடையவில்லை. இதுதான் இன்றைய உண்மை விளக்கம். உண்மையான பொசிஷனில் நிலைமையில உட்காந்துக்கணும். பார்த்துக்கிறங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அவரோட கையில் தான் இருக்குது. தவிர எந்த காலத்தையும் எந்த மனுஷனையும் எதையும் சொல்லித்தரப்போவதில்லை. இந்த இறைவன் மட்டும் தனியாக நின்று ஒவ்வொரு விதமாக பேசுகின்றான். மற்ற கடவுள்கள் தெய்வங்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள். ஒரே ஒரு கேள்வி, இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ரப்பு, நான் தான் உங்களுடைய ரப்பு, என்னை தவிர யாரும் கிடையாது,
நீ எனக்கே அஞ்சி பயந்து கொள்ள வேண்டும், என்னையே நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் இணைய துணி எதுவும் கற்பிக்க கூடாது, அப்படி கற்பித்தால் உங்களை நரகத்தில் போடுவேன், கடினமான வேலை செய்வேன். இவ்வாறு டிக்ளேர் பண்ணுறான், ஓப்பனாக உலக மக்கள் அனைவருக்கும் டிக்ளேர் பண்ண இந்த குர்ஆன் மூலமாக. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரப்பு இவ்வாறு தன்னை பற்றி பேசுகின்றான். எனக்கு துணை யாரும் கிடையாது, எனக்கு இணை யாரும் கிடையாது என்று ஓப்பனாக சொல்கிறோம். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் அவரவர்கள் தன் கடவுள் இதுதான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த கடவுள்கள், அந்த தெய்வங்கள் இவ்வாறு அல்லாஹ் பேசிய பேச்சை போல் பேசி இருக்கின்றார்களா? இதுதான் இப்படி கேள்வி. எப்படி அல்லாஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை சொல்றேன், கேட்டுக்கிறங்க. இப்படி மற்ற தெய்வங்கள் பேசியிருக்கின்றனவா? சிந்திக்கக்கூடிய விஷயம் இது. இப்போ உதாரணத்துக்கு ஜீசஸ் எடுத்துக்கிறங்க. அவர் மக்களிடம் நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் உங்களுடைய ஆண்டவன், நான் தான் உங்களுடைய கர்த்தர் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஈசா நபி ஜீசஸ் மக்களிடம் பேசியிருக்கின்றாரா? நான் தான் உங்க கடவுள், நீ என்னை வணங்கன்னு என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறாரா ஜீசஸ்? சொல்லுங்க. அவருக்கு அல்லாவை வணங்குங்கள், அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் உங்கள் உண்மையான இறைவன் என்று தான் பேசியிருக்கிறார். அந்த குரான் பார்த்துக்கிறீங்க. ஈசா நபி பேசினது அந்த மாதிரி புத்தர் பேசுகிறாரா? மக்களை நான் தான் உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாரு எங்கேயாவது? அப்படி சொல்ல முடியுமா? எல்லாம் மனித உருவத்தில் இருக்கின்றார்கள். அது உண்மை விஷயம். எல்லாம் மனித உருவத்துக்கு நீங்களே காட்டிங்க. அவங்கவுங்க மனித உருவத்தில் தான் அவங்க கடவுளை காட்டுறாங்க, தெய்வத்தை காட்டுறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. கண்ணில் பார்த்தா சொல்கிறேன், நான் புதுசாக பேசலை. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மனித உருவத்தை காட்டி விட்டீர்கள். ஈசாவுக்கு மனித உருவம்தான், புத்தருக்கு மனித உருவம்தான், எல்லாருக்கும் மனித உருவத்தை காட்டி விட்டீர்கள். இவன் மட்டும் உருவம் கிடையாதுன்னு சொல்லி நிற்கிறான். யாரு? அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மட்டும் உருவம் கிடையாது, நீ பார்க்க முடியாது, தொட முடியாது, நான் தான் இறைவன் என்று மாறுதட்டு சொல்றான்ப்பா. இந்த குர்ஆன்ல இருந்தா பேச, நான் பேசல. அதுக்கும் இந்த மாதிரி சொல்லுது குர்ஆன், இந்த புத்தகம் இந்த மாதிரி சொல்லுது. இப்பொழுது உங்களுடைய பதில் என்ன? இந்த மாதிரி ஒரு இறைவன் நான் தான் நிற்கிறான், மற்ற இறைவன்கள்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லலை. என்னை வணங்கு என்று ஜீசஸோ புத்தர் சொன்னாரா? இல்லாட்டி உங்களுக்கு நரகத்தை போடுவேன், கடினமாக கஷ்டத்தை கொடுப்பேன், வேதனையை கொடுப்பேன்னு எங்கேயா சொல்லிக்கிறாரா? அப்படி சொன்னதாக நான் கேள்விப்படல, பேசினதை கேள்விப்படல. யாராவது அவங்க புத்தகத்தை, அவங்கவுங்க வேத புத்தகம் இருந்தால் தாராளமாக எடுத்து காட்டலாம். ஹிந்து மக்களும் காட்டலாம். அவங்கள்ட்ட பகவத்கீதை இருக்குது, ரிக், யஜூர், சாம, அதர்வன, இந்த மாதிரி 5 பெரிய புத்தகங்கள் இருக்கின்றன. பார்த்து படி சொல்லுங்க. இந்த மாதிரி அல்லாஹ் பேசுகிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்களா? பார்த்து சொல்லுங்க. இதை அல்லாஹ் அறதான் முதல் விஷயம். நீ குர்ஆன் ஓதுறதுனால சொல்லப்பட்டு உண்மைதானா, உண்மையான இறைவனா, அதை நம்ம வேலை. உண்மை நம்ம கண்டுபிடிக்கல. இதான் இறைவனை உண்மையாக சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவன் சொல்கிறான் தன்னை பற்றி எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் குர்ஆன் சொல்கிறான். அது உண்மைதானா என்பதை நீங்கள் தான் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு மதத்தினரும் தன்னுடைய கடவுள், தன்னுடைய தெய்வத்தை உண்மைப்படுத்த வேண்டும். எல்லாரும் உண்மை இறங்கணும், உலகத்துக்கு சொல்லணும். இதான் உண்மை, இதான் உண்மை, இதான் ஒவ்வொருத்தரும் சொல்லி காட்டணும், நிரூபித்து காட்டணும். அப்படி நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் கிடையாது. இதை சேர்த்தான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் ஓதுறாங்கல்ல, இந்த கூட்டத்தை சேர்த்தான் சொல்கிறேன். ஒருத்தன் கூட இதை நிரூபித்தது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஓதிட்டு அல்லாஹ் சொல்கிறவன் அவனை ஒரு காலம் அல்லாஹ் தான் உண்மையாக சொல்ல முடியாது, சொன்னதும் கிடையாது, அதை பற்றி கவலையும் கிடையாது. அதே மாதிரி மற்ற மதத்தினரும் தான் வணங்கக்கூடிய யாரை வணங்குகின்றார்களோ இவர் தான் உண்மையான கடவுள், தெய்வம் என்று சொன்னதும் கிடையாது. உலகம் முழுவதும் இவ்வாறு ஒன்றும் தெரியாமல் தெய்வம் தெய்வம், கடவுள் கடவுள், காட் காட், இறைவன் சொல்லிக்கிறாங்க. உண்மை பக்கம் யாரும் இதுவரை ஒரு மனிதன் வந்தது கிடையாது. இதுக்கு தான் தேவையில்லா சண்டை, சச்சரவு, அடி, கலாட்டா, கலவரம் நடந்துட்டு உலகம் நடந்துட்டு இருக்கு. தெரியாத விஷயத்த சண்டை, உலக மக்கள் மாதிரி சண்டை.
அதில் பார்த்துக்கிடுங்க, உலகம் எப்படி போயிரு பார்த்துக்கிட்டுங்க. யாருக்கும் இன்னைக்கு எந்த மதத்தை எல்லாம் டோட்டலாக மொத்தமாக சொல்கிறேன், யாருக்கும் இறைவனை என்னென்றே தெரியாது, கடவுள்னா என்னென்றே தெரியாது. காட் பொதுவாக காட்னு வச்சு ஒன்றுமே தெரியாது. அப்படி தெரியாத விஷயத்தில் சும்மா காட் காட் காட்னு சும்மா சொல்லிட்டே இருக்காது. சும்மா இந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்று தெரியாமல் இருக்கும், என்ன காரணத்துக்காக சும்மா கடவுள் சொல்லுங்க. கடவுள்னா ஒன்று விளக்கம் சொல்லிடு. ஒன்று சொல்லாமல் எல்லாம் ஆளுக்கு ஒரு கடவுள் சொல்லிட்டு இருந்தால் என்ன லாபம்? அது என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. படி. 4வது சூரா 28. அன்றியும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கவே விரும்புகிறான், ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். அதுக்காக தான் லேசாக்க விரும்புகிறேன். நான் பலகீனம் படைச்சிருக்கிறேன், லேசாக்க விரும்புகிறேன். நேற்று உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு புது விஷயம்னு சொன்னேன். இந்த வானங்கள் பூமி படைக்கும்போது முதல்ல பூமி தான் படைத்தான். பூமி படைக்கும்போது முடிவு பண்ணிட்டு ஆண்டவன் ஒரு காலத்தில் மனிதன் ஒரு பெரிய கூட்டம் வரும், மனித இனம், அது ஒரு இனத்தை படைக்க போகிறோம். அதுக்காக எல்லா விஷயம் மனிதனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த பூமியில் வைத்து அவனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளெல்லாம் வைத்து அன்னைக்கே படைச்சிட்டான்பா. ஏற்கனவே முடிவு செஞ்சாச்சுப்பா. என்னைக்கு முதலில் பூமியை படைத்து அப்புறம் வானங்களையும் படைத்து ஆரம்பித்தானோ அப்பவுமே முடிவு செய்துட்டான் மனித குலம் ஒன்று வரப்போகின்றது. அவனுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் இப்பவுமே டெபாசிட் பண்ணணும்னு பூமியில் டெபாசிட் பண்ணியாச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே எல்லாம் முடிவு எடுத்து வச்சாச்சு. இந்த பூமி எப்போ அழியப்போ என்னைக்கு படைச்சாலும் அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. என்னைக்கு இந்த பூமி வானங்கள்லாம் அழியும் என்று அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒழுங்காக ஓதுனா ஈஸியாக புரிஞ்சுக்கணும். எளிதாக்கி வைத்துன்னு சொல்கிறானே, இந்த எளிதாக்கி வைத்திருக்கோம் அது உண்மைப்படுத்தும். உண்மை என்னப்போ எளிதாக்கி வைத்துன்னு சொல்கிறான், ஈஸியாக்கி வச்சதுன்னு சொல்கிறான். என்ன ஈஸியாக்கி வச்சாவன் அதையும் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டானே. இப்போ வார்த்தை உண்மையான வார்த்தை வந்துருச்சு, இது எப்படி உண்மைப்படுத்துறது? பார்த்தீங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா? ஆகவே நீங்கள் போகிற கோணம் ஆங்கிள் வேற மாதிரி இருக்க வேண்டும். இந்த போகிறப்போ இந்த மாதிரி எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஓடிட்டுருக்கீங்களே எந்த பிரயோஜனம் கிடையாது. அதான் அவங்க திருப்பி சொல்லிட்டு வர்றான். படி. 29. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகின்ற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான். 30. எவரேனும் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழைய செய்வோம். அல்லாஹ்வுக்கு இது சுலபமானதே ஆகும். 31. நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம், உங்களை மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துவோம். 32. இது என்ன கக்கா? நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களை எதெல்லாம் செய்யக்கூடாது, எது பாவமான காரியங்கள் என்று அல்லாஹ் வரையறுத்திருக்கின்றானோ அது விட்டுரு. அதில் பெரும் பாவங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் எது சொல்கிறார்? வட்டி வாங்கின பெரும் பாவமா? பாவம் இல்லையா? அது பாவம். அதை இங்கே தவிர்த்து கொள்ளுங்கள். எதெல்லாம் பெரும் பாவங்களாக அல்லாஹ் சொல்லுகின்றானோ, கற்சிலைகளை வணங்குவது பெரும் பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவம், இதையெல்லாம் தவிர்த்துக்கிறங்க. இதெல்லாம் செய்துக்கிட்டு நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. புரியுதா? திருப்படி. நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் பாவங்களை தவிர்த்து கொண்டா எது தடுத்திருக்கின்றானோ அதை செய்தால் பாவம், அதை செய்யாமிட்டால் தவிர்த்து விட்டுருங்க அர்த்தம். உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம், உங்களை மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துவோம். 32. மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை பேராசை கொள்ளாதீர்கள். ஏதோ புரியுதாமா இந்த ஆயத்தை? புரியுதா சார்? இந்த ஒரு வார்த்தை இந்த வரியில் ஏதாவது புரியுதா? ரொம்ப சுலபமான வார்த்தை தான், அதுதான் கேட்குறேன். திருப்பி படிங்க அந்த வரியை.
மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை பேராசை கொள்ளாதீர்கள். என்ன பார்த்தோம்? புரியுதா? சொல்லுங்கப்பா. பொருளையும் செல்வத்திலையும் உலக வாழ்க்கையில் உள்ள ஆடம்பரங்களையும் என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் சத்தம் ஒழுங்கா பேசுங்க. செல்வங்களில உலக வாழ்க்கையில் உள்ள செல்வங்களிலையும் பொருள்களிலையும் அந்த மாதிரி யாருக்கு எல்லாம் நிறைய செஞ்சிருக்கானோ அதை பார்த்து ஆசைப்படாதீங்க. ஆமாம்மா, அதான் அர்த்தம். ஒருத்தருக்கு சில பணக்காரன் ஆக்கிக்கிறான், லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறான், 100 500 1000 ரூபாய் கொடுக்குறான். அதனால் கம்மியாக காசு வாங்குறவன் அவனை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அவங்களாம் கொடுத்துட்டான் எனக்கு தெரியல சொல்லி ஆதங்கம் பட வேண்டாம். அவனை பற்றி பொறாமைப்படாதீங்க. அவ்வளோதான். வேறு படிக்க அடுத்தபடிங்க. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததில் பங்குண்டு. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதியத்தில் பங்கு உண்டு. என்ன மார்த்த அவர்கள் யாருன்னா? சொல்லுங்கம்மா. ரிஜாலும் நசீபும் மிம்மா கசபும். ரிஜால் ஆண்களுக்கு நசீப் அதில் பங்கு இருக்குங்க சார். யாருடைய பங்குமா? சார் யாருடைய பங்கு அவங்களுக்கு உண்டு? யார் சம்பாதித்தது? ஆண்களுக்கு பங்கு உண்டுதானே சொல்றீங்க. யார் சம்பாதிச்சதுல பங்கு உண்டு ஆண்களுக்கு? படிங்க, அந்த படிங்க. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததில் பங்கு உண்டு. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததில் பங்கு உண்டு. யாருடைய சம்பாதியத்தில் பங்கு உண்டு ஆண்களுக்கு? என்ன? சொல்லுங்க ஒரு ஆளா சொல்லுங்க. என்னம்மா சொன்னீங்க? பெண்களுடைய சம்பாத்தியத்தில் ஆண்களுக்கும் பங்குண்டு, ஆண்களுடைய சம்பாத்தியத்தில் பெண்களுக்கும் பங்குண்டாங்க சார். புரியல, அப்படி இருக்குமான்னு கேட்குறேங்க சார். அதான் பெண்கள்னு எடுத்துட்டு மனைவின்னு போட்டுக்கிறங்க. நீங்கள் சம்பாதிச்சதுல பங்கு உங்கள் கணவனுக்கு உண்டு. அதே மாதிரி கணவன் சம்பாதியத்தில் மனைவிக்கு பங்கு உண்டு. நானாக சம்பாதிச்சேன் உனக்கு தரமாட்டேன்னு எடுத்துக்க கூடக்கூடாது. ஆண் பெண்கள் மனைவிகள் நான் இதை சம்பாதிச்சேன் இந்த பணம் உனக்கு தரமாட்டேன்னு பெண்கள் சொல்லக்கூடாது. ஆகவே பெண்கள் சம்பாத்தியத்தில் அவர்கள்னா பெண்கள் சம்பாத்தியத்தில் மனைவிமார்களின் சம்பாத்தியத்தில் ஆண்களுக்கு பங்கு உண்டு. புரியுதா? பொருளாதாரம் மட்டும் இல்லாம நன்மை தீமையிலும் பங்கு இருக்கும். எல்லாத்தையும் என்னைக்கு நீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்களோ, 2 கலந்துட்டீங்க, இனி 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா காரியத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சேர்ந்து நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் ஒற்றுமையா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவர்கள் இப்போ சம்பாதித்ததில் உண்டு. அப்ப அடுத்தது ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததில் பங்கு உண்டு, பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்ததில் பங்கு உண்டு. பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதியத்தில் ஆண்கள் சம்பாத்தியத்தில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இப்ப எல்லாரும் புரிஞ்சிருக்குமே. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க. பெண்களும் விருப்பமான நல்ல ஹலாலான தூய்மையான நல்ல தொழிலை செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. நீ இஸ்லாமிய பெண் ஹிஜாப் போட்டுக்கணும், புர்கா போட்டு ரூம் வீட்டுக்குள்ளே உடஞ்சி பேச்சு கிடையாது. தாராளமாக நீங்களும் வியாபாரம் செய்யுங்கள், பிடித்த நல்ல தொழில்களை செய்யுங்கள், எந்த தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. நல்லா சம்பாதிச்சு கணவன்மார்களுக்கும் கொடுங்கள்னு சொல்லணும். கல்யாணம் ஆன பெண்ணை தான் சொல்கிறோம், நல்லா வேலை செய்யலாம். கல்யாணம் ஆகாத பெண்கள் தாராளம் வேலை செய்யலாம். டிவோர்ஸ் பண்ண பெண்களும் தாராளம் வேலை செய்யலாம். கணவனை இழந்த பெண்களும் தாராளம் வேலை செய்யலாம். எந்த தப்பும் கிடையாது. அநியாயமாக பெண்கள் மீது எல்லா சட்டங்கிட்டம் போட்டு நீ வீட்டிலே கிடக்கணும், நீ வெளியே காட்டக்கூடாது, உன் முகத்தை காட்டக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு சிறைச்சாலையாக வச்சு சில பேர் தொந்தரவு பண்ணிருக்கிறானுங்க. ஆம்பளைங்க இருக்கிறானுங்க.
தேவையில்லைன்னு ஆணும் சொல்கிறேன். நல்லா சம்பாதிங்க, ஹலால முறையில் வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமா நல்ல தொழிலை செய்யுங்கன்னு ஆணும் சொல்கிறேன். சம்பாதிச்சு கணவனுக்கு கொடுங்க, கணவனுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி கணவனையும் சொல்ல நல்லா சம்பாதிச்சு மனைவி கொடுங்கப்பா, எல்லாம் உனக்கு மட்டும் இல்லைப்பா, அப்படி சரிசமமாக சந்தோஷம் இருங்கப்பா கணவன் மனைவின்னு சொல்கிறான் ஆண்டவன். எந்த ஆண் கேட்டான்? 99% ஆண்கள் கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு ஆண் தப்பி தறி மனைவி எல்லாரும் கேட்டேன் சந்தோஷம் சொல்கிறாங்க. போயிட்டுருக்குது, காலம் போயிட்டுருக்கு. 33. இன்னும் தாய் தந்தையரும் நெருங்கிய பந்துக்களும் விட்டு சென்ற செல்வத்தில் இருந்து வாரிசுகளை நாம் குறிப்பாக்கி உள்ளோம். அவ்வாறே நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோருக்கும் அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியானவர் இருக்கின்றான். காக்கா 8:11 கேட்டீங்களே காக்கா, என்னது 8வது சூரா 11வது ஆயத்து. ஆமாம், உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஏதோ பேசுகிறேன்னு சொன்னீங்க. நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் எதாவது பேசி முடிவெடுத்து இந்த மாதிரி நான் ஐடியா வந்திருக்கு, இந்த மாதிரி எனக்கு அர்த்தம் வந்திருக்குது, இது இந்த விஷயம் குறிக்குது, இது இந்த விஷயங்களை குறிக்குது, ஸோ யாராவது இருக்கிறவங்க 20 பேர் சொன்னாங்கன்னா பேசலாம். யாரும் சொல்லலையே, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து என்ன சொன்னாங்க? வாய்ஸ் மெசேஜ் பேசுனாங்க. அப்படி எனக்கு கேட்கலையே. அது 3வது சூறால அது போர் பற்றி தானே காக்கா? 3வது சூறால வருது. என்னம்மா சொல்கிறீங்க? 8வது சூறாவில் 11 இந்த பிள்ளை கேட்குது. நீங்கள்லாம் ஆண்கள் பெண்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு அர்த்தம் என்ன கண்டுபிடிச்சிங்க? அது என்ன எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கிறதுக்குள்ள என்னென்ன எடுத்தியா எழுதி காட்ட சொன்னேன். ஒவ்வொன்றா 1 by 1 எழுது. இந்த விஷயம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, இதுக்காக இது சொல்கிறான், எதுக்காக எதுக்கு சொல்கிறான், இந்த விஷயத்துக்காக எதுக்கு சொல்கிறான், ஆனது சொல்கிறான் என்று யாராவது எழுதியிருந்தா காட்டு, சொல்லி காட்டுங்க. சொன்னால் நான் என்னுடைய விளக்க, நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீ கண்டுபிடிச்ச விஷயத்தை சொல்லுங்கள். சரியா? நீங்கள் எழுதி காட்டுங்க. முதல்ல நீங்கள் சிந்திக்கிறதுக்கு, நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன்னா, கேட்டுட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் கேட்டால் மற்ற என்ன செய்றீங்க? அது என்ன விஷயத்தை சொல்ல வர்றான் ஆண்டவன், அது மாதிரி சொல்லணும். எதுக்காக இந்த 8:11 இந்த மாதிரி வந்துருக்குது, அது என்ன அடங்கி இருக்குது, அது என்ன தூக்கம், என்ன நித்திரை, என்ன மழை, என்ன மிச்சம் உள்ள 4-5 விஷயம் என்ன, இந்த ஒரு ஆயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இதை அந்த விஷயத்தை செய்ததுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது இந்த குரானில். அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான். அந்த 2 விஷயங்கள் தேவைப்படாது. புரிஞ்சுக்க. இந்த 8:11 எந்த மனிதன் அடைகிறானோ, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த 8:11 ஏற்படுத்துகின்றானோ, அது 8:11 சொல்லிய பிரகாரம் செயல்படுத்தும் அந்த மனிதனுக்கு இந்த குர்ஆனில் கட்டாயமாக 2 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது செய்ய தேவையில்லை, அது செய்வதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. அதற்கு பதிலாக வேறொரு முக்கியமான வேலை செய்ய வேண்டும். அது செய்தாலே போதும். இந்த 2 விஷயங்கள் தேவைப்படாது என்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன ஒரு விஷயம் என்ன, அது 2 விஷயம் என்ன சொல்லுங்க. ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதுக்குள்ளே இருக்குது 8:11. நான் கேட்டு 3 நாள் ஆயிடுச்சு. அதை பற்றி படிக்க ஒன்றும் முடியாது. இந்த பிள்ளை சொல்லுங்கன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சொல்லிகிட்டே இருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் படிச்சுட்டே இருப்பேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்கள் பண்ணுறீங்க? அதில் என்ன ஒவ்வொருவரையாக படிங்களாப்பா, என்ன தான் போட்டுருக்குது போய் படிங்களாப்பா, புரியுங்க, கஷ்டமே இருக்காதுப்பா. படிங்க, திருப்பி டைம் தர்றேன், இன்னும் 1 டைம் தர்றேன், யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ புதுசாக விளக்காது ஒன்று ஆட் பண்ணிக்கிறாருன்னா 2 முக்கியமான விஷயங்க செய்ய முடியாது. இந்த 8:11 அடைஞ்சவங்க அதோட பெரிய விஷயங்களில் அவங்க செய்வாங்க, அதோட பெரிய விஷயங்கள் செய்வாங்க. அந்த விஷயங்கள் செஞ்சால் இந்த மாதிரி 8:11 உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அல்லாஹ் சொல்லுவாங்க. படி 4வது சூரா 34வது ஆயத்து. அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான்.
தங்கள் சொத்துக்களில் இருந்து செலவு செய்து வருவதினாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டீர் விசுவாசமாகவும் பணிந்து நடப்பார்கள். இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாவின் பாதுகாப்பு கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கையில் இருந்து விலக்கி விடுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான். 35. அவ்விருவர்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களிலிருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செய்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்குணர்கிறவனாகவும் இருக்கின்றான். ஒன்றும் கஷ்டம் இல்லையாப்பா இந்த ஆயத்து, எல்லாம் ஈஸியாக இருக்குது, கஷ்டம் இல்லை. 36. மேலும் அல்லாஹ்வையே கீழ்ப்படியுங்கள், அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையர்க்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். இத்தனை பேருக்கு நீங்க சம்பாதிக்கும் பணத்திலிருந்து உதவி செய்யுங்கள். வரிசைக 1 2 3 4 வரிசை சொல்லிட்டு யாருக்கு கொடுக்கண்டு வரிசைக சொல்லிட்டோம். இவ்வளவு பேருக்கு நீங்க தாராள தர்மமோ உதவியும் செய்யலாம் சொல்லிட்டோம். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையோராக வீண் பெருமை உடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. 37. அத்தகையோர் உலோபத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோபத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து விடுகிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். பணக்காரன் கஞ்சத்தனம் என்ன சொல்லுவான், டேய் சும்மா செலவு பண்ணுறதுக்காக பணம் சேர்த்து வைடா, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தேவைப்படுறா, இப்போ சொல்லுவாங்க சில பேருக்கு கஞ்சத்தனம் உலோபித்தனம் பண்ணுங்கடா, சேர்த்து வச்சுட்டு வாங்கடா, பணத்தை சேருங்கடா, கொடுத்துட்டு சும்மா தர்மம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. வேண்டான்னு சொல்றதுலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். 38. இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ, எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகள் எல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா? 39. இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவருக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு விட போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் இது ரெண்டையும் நம்பி உண்மை சொன்ன அல்லாஹ் வார்த்தை கண்டுபிடிச்சிருந்த என்னன்னு கண்டுபிடிச்ச விஷயம், அவனை நம்பணுப்பா. நம்பிட்டேன், உண்மையான இவன் தான் கண்டுபிடிச்சிட்டேன், எந்த சந்தேகம் இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டேன், அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் தான் என் ரப்பு என்று கண்டுபிடித்து விட்டேன். இறுதி நாளும் இதன் மூலமாக அறிந்து கொண்டேன். என்னைக்கு அல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டானோ அடுத்த செகண்ட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இறுதி நாள் வரை தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் யார் நம்புகிறாங்களோ நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில் இருந்து செலவு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்களே ஆனால் ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அல்லாஹ்வை கண்டுபிடிச்சவன், இறுதி நாளையும் கண்டுபிடிச்சவன், அல்லாஹ்ட்டேருந்து எதை வாங்குவான்னு கேட்டால் சக்காத்தை வாங்குவான். நீங்கள் பண்ணுற சதக்கா வாங்க மாட்டோம், நீங்கள் சம்பாதிக்க பொருள் அல்லாஹ் கொடுத்த இருந்து செலவு செய்வார்களே ஆனால், ஜக்காத்திலிருந்து செலவு செய்வார்களே ஆனால்
இவர்களுக்கு என்ன ஏற்பட்டு விட போகிறது? என்ன ஏற்பட்டு இந்த மாதிரி வாங்கலன்னு செய்யமா என்னை புரிஞ்சுக்கிறீங்க, இறுதினாலையும் உண்மை நம்பிக்கிறீங்க. நான் உங்களுக்கு இனி இங்கே சலாத்தை நிலைநிறுத்துவர்கள் மட்டும்தான், அல்லாஹ் அறிந்தவங்க மட்டும் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். அந்த சலாத்தை யார் நிலைநிறுத்துகிறாங்க அவருக்கு நான் தன் அருளிலிருந்து கொடுப்பேன். அதை தான் அவர்கள் செலவு செய்வார்கள். அந்த செலவுக்கு பேர் ஜக்காத். இந்த மாதிரி செஞ்சால் என்ன கஷ்டம், வாங்கலேன்னு அவனை கூப்பிடுறான். அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். ஆனால் ஒன்று செய்ய மாட்டேறீங்க, என்னையும் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, சலாத் நிறுத்த மாட்டேறீங்க, என்கிட்ட தரக்கூடிய என் ரஹமத்தை வேணாம்னு சொல்கிறீங்க. இதுலேருந்து செலவு செய்யுங்க, அது செய்ய மாட்டேன், எந்த விஷயத்துக்கு வரமாட்டேன்னு அடப்பிடிச்சு தூரமாகவே போய் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். 40. நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்தில் இருந்து அல்லாஹ் வழங்குகிறார். 41. எனவே ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவர்களுடைய சாட்சியுடன் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? 42. அந்த நாளில் இவ்வாறு நிராகரித்து அல்லாவின் தூதருக்கும் மாறு செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திவிடக் கூடாதா என்று விரும்புவார்கள். என்னப்பா திருப்பி உயிர் கூட எழுப்பிட்டானே, இப்போ நரகத்தை கூலி வாங்க வேண்டிய வந்துருச்சு, அப்படியே இறந்து போய் அப்படியே மண்ணா போயிடக்கூடாதுன்னா என்று விரும்புவார்கள் அந்த நரகவாசிகள். ஆனால் அல்லாவிடத்தில் எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது. 43. நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். என்ன பார்த்தவர்கள்? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று புரியாமல் போதையில் இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரை கூப்பிடுற? முதல்ல நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை, நமக்கு கிடையாது. நம்பிக்கை கொள்வதற்கு முன் நீ தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும். அவன்தான் நம்பிக்கை கொண்டவனாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று புரியாமல் போதையாக இருக்கும் பொழுது ஓதுவது ஓதுவதுன்னா இப்போ இந்த மாதிரி ஓதிச்சுக்காதீங்க. இதனுடைய ஜிக்கர் பண்ணி இந்த ஜிக்கர் மூலமாக உண்மையான ஞான விளக்கத்தை எடுக்காதவரை குடிகாரனுக்கு நீங்கள் சமமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குடிகாரனுக்கு ஒன்றுமே தெரியாது, போதை இருப்பான், மதி மயங்கி எல்லாமே தட்டடைந்து கிடப்பாங்க. அவனை மாதிரி இருக்கும் ஓதுவது இன்னதென்று புரியாமல் இருந்தால் போதையாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் உதாரணமாக ஆக்குகின்றான். ஏன் புரியல? போதையாக இருக்கிறேன்னு நானும் சொல்கிறான். என்ன போதையாக இருக்கிறேன்றா, உனக்கு சிந்தனையும் செய்ய தெரியல, ஜிக்ரையும் அடையலை, அர்த்தத்தையும் அடையலை, எதுவுமே செய்யலை, செயல்படுத்த முறையும் அதனால் நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். சிந்தனையும் ஜிக்ரும் இல்லாததுனால் இப்படி இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். என்னப்பா சொல்ல போறீங்க? இது ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ இருக்கும்போது do not approach salat while you are intoxicated. புரிஞ்சதோ? நெருங்க வேண்டான்னு சொல்றான். நெருங்காதன்று என்கிட்ட வர்றான்னு அர்த்தம்ப்பா. சலாத்துண்டா பல அர்த்தங்கள் இருக்கின்றன. பயான் நடக்குது, வாங்க சலாத்துக்கு வாங்கன்னா பயான் நீங்கள் ரசூல் பேசுகிறாரு வாங்கன்னு கூப்பிடுறான். இந்த இடத்துல நீ விளங்காமல் இருக்கும்போது சலாத் அடிக்கிறார, சலா செய்ய முடியாத உன்னால வைக்கீமூன சலாத் வாத்து ஜக்காத், சலாத்தை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் சொல்கிறானே.
ரெண்டும் செய்வதற்கு சலாத் அவசியம். சலாத் செய்கிறதுக்கு நீ போதை இருக்கக்கூடாது, முழு விளக்கத்தையும் அடைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தின் முழு ஞான விளக்கத்தை நீ அடைந்திருக்க வேண்டும். இது தெரியாமல் சலாத்துக்கு நெருங்காது, கேலி பண்ணுறாத, அசிங்கப்படுத்துறாத, நெருங்காதன்னு சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தையில் அசிங்கப்படுத்துறாத, என் வார்த்தைகளையும் என் செயலை அசிங்கப்படுத்துறாத. உன் செயல் நான் பார்த்துட்டேன், 5 வேளை பார்த்துட்டேன், அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற, நெருங்காதுன்னு சொல்கிறான். யாராவது 5 வேளை தொழக்கூடிய நண்பர்களுக்கு எந்த ஒரு ஆயத்துக்காவது அர்த்தம் தெரியுமா என்று தெரியாது. நெருங்காதுன்னு சொன்ன நெருங்கி காற்று இதாண்டா சலாத்துன்னு மனிதன் சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான், இவன் சொல்லிட்டு போட்டு மூமினை பார்த்து சொல்கிறான் நெருங்காதீர்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று புரியாமல் போதையாக இருக்கும் பொழுது சலாத்திற்கு நெருங்காதீர்கள். முடிஞ்சதோ? எப்போ நீங்கள் சலாத்துக்கு நெருங்க போகின்றீர்கள்? இப்போ அதான் கேள்வி. எப்போ சலாத் செய்ய போறீங்க? சலாத்தை எப்பொழுது நிலைநிறுத்த போகின்றீர்கள்? சலாத்தை அகீமிஸ் சலாத், சலாத்தை நிலைநிறுத்த, எஸ்டாப்ளிஷ் சலாத். என்னப்பா விஷயம் எழுது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நிலையை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவதற்கு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்படி உங்களுடைய நிலையை உருவாக்க வேண்டும். நீங்கள் மனித தன்மையாக ஆக வேண்டும். முழுமையாக இந்த உலகத்தை விட்டு ஒதுங்க இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வேகமாக ஒதுங்க வேண்டும். இந்த உலகத்தை செயல் வச்சுக்கிட்டு நீங்கள் சலாத்துக்கு போக முடியாது. ஆண்டவன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்திற்கு உணவும், மற்ற அனைத்தும் வானத்திருக்கின்றன. அல்லது 41, 30 பிரகாரம் மலக்க இறங்குகிறார்கள். இந்த 2ம் இறங்குவதற்கு ஏதோ அது வர்ற வரையும் ஆண்டவன் என்ன கொடுத்தாலும் அதில் சாப்பிட்டுக்கிறீங்க, தப்பு கிடையாது. எடுத்தடுப்பில் நீங்கள் வானத்திலிருந்து சொர்க்கத்தை வைக்க முடியாது. அது வர்ற வரையும் ஏதோ ஆனந்தத்தை சாப்பிட்டுக்கிறீங்க. மேக்சிமம் நீங்கள் வேண்டாம், உன்னிடத்திலிருந்தான் எனக்கு வேண்டும், உணவு வேண்டும், உடையும் வேண்டும், வாழ்க்கை வேண்டும், எல்லாம் உன்னிடத்தில் எனக்கு வேணும். எனக்கு அந்த எண்ணத்தோடே மனசை வச்சு வேகமாக எரியனது கொழுந்துட்டு எரியணும். எனக்கு உன்னிடமிருந்து எனக்கு வேணும். யாரெல்லாம் அது உலகத்து படைக்கப்பட்ட எது எனக்கு வேணும், தேவையில்லை. அந்த எண்ணமும் வைத்துக்கொண்டு குறவாது இது தேவை எனக்கு. இதை சாப்பிட்டு இருந்தேன்னா நிச்சயம் நான் உன்னுடைய வழியில் நான் போய்விடும், வழி தவறிவிடுவேன். நீ சொன்னதை நான் இந்த பூமி அடையணும், அங்கேயும் சொர்க்கத்திலையும் இதே அடையணும்னா அந்த எண்ணத்தோடு நிற்கிறோம். ஓதிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சமைக்கணும், அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய, என்ன இந்த ஆணுங்க பெண்ணு வரக்கூடாது. இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, சீக்கிரம் ஓதி முடிச்சுட்டு அந்த வேலையை பார்த்துருவோம், அந்த எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் வேலையை முதல் செய்வோம், அதான் முதல் டியூட்டி. அதான் ஆனவன் பார்த்துக்கிடுவான். எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் ஆண்டை ஒப்படைச்சிட்டு இதை கற்றுக்கிறதுக்குள்ள வழியை கேள்வி. இந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டே வர வேண்டும். இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு, நீங்கள் ஓதுவது இன்னதுன்னு புரிந்து கொள்வதற்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது. பார்த்துக்கிறங்க. இப்போ ஒழுங்காக படித்த 4:40 மேலே படிச்சிங்க, என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு அவரோட கேள்வி இருக்குது. எவனும் எந்த மனிதன் உணர்த்துக்கு எந்த சொல்லித்தர முடியாது. இவ்வளோ தான் மேக்சிமம் போட்டிருக்க விஷயத்தை இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்ல முடியும். இதான் அவ்வளோதான் கலந்து ஆலோசனை செய்ய முடியும். இந்த 4:43 இப்போ படித்த 2 வரிக்கு இவ்வளோ தான் பேச முடியும். மனிதனுக்குள்ளே பேசிக்கொள்ள. மற்றது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வேகமாக இறங்கணும். இப்போ என்ன செய்யணும்? நெருங்கணுமே. சலாத்துக்கு நெருங்காதீர்கள் போட்டு என்னப்பா புதிய விஷயமா இருக்கு? நெருங்காதீர்கள். ஜும்மா அன்று, பொதுக்கூட்டம் அன்று சலாத்துக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு
வேகமாக ஜிக்ரு செய்வதற்கு வேகமாக விரைந்து செல்லுங்கள்னு சொல்கிறாங்க. சலாத்துக்கு அழைச்சா ஜிக்ரு செய்ய வேகமாக கிளம்புங்கன்னு சொல்கிறோம். அது விஷயம் வேற மாதிரி இருக்குது. அப்போ சலாத்தை செய்கிறதுக்கு ஜிக்கர் கற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஜிக்கர் கத்தப்படாத சலாத்தை செய்ய முடியும். அந்த இடத்துல அப்படி வருது. இந்த இடத்துல நெருங்கக்கூடாது. ஓதுவதே புரியாமல் இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்காத, நெருங்க கிட்டே வரக்கூடாது. அவ்வளவு எச்சரிக்கை பண்ணுறான் சலாத்தை பற்றி. ஏன் கேட்டால், அல்லாஹ் உன்னிடம் பேசக்கூடிய விஷயம் அது. உன்கிட்ட டைரக்டாக பேசுகிறான். பேசி சலாத்தை கற்றுத்தர்றான் உனக்கு. சலாத்தை கற்றுத்தர்றாம உனக்கு இன்னமல் மூமினு நல்ல ஜிக்ரல்லாஹ வஜ்லத் குலூபஹும் 8:2. இதில் 8:2 கொண்டு வரணும். இன்னமல் மூமினு நல்லதீன இஸா ஜிக்ரல்லாஹ வஜ்லத் குலூபஹும். அல்லாஹ் உன்னிடம் ஜிக்ராக பேசுகின்றான். உன்னுடன் ஜிக்ரில் இருக்கும் பொழுது இன்னமல் உண்மையான மூமின்கள் எத்தகைய என்றால், அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால், அல்லாஹ்வுடன் பேசக்கூடியதில் இருப்பதினால், அல்லாஹ்வுடன் பேசிக்கொண்டிருப்பதினால், பேசிக்கொண்டிருப்பது ஜிக்ரு தான் அல்லாஹ் பேசுவான். அந்த வார்த்தைக்கு எழுதிருங்க. இன்னமல் மூமின் அல்லஸீன இஸா ஜிக்ரல்லாஹ். அன்னைக்கு சொல்லிட்டு எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். இஸா ஜிக்ரல்லாஹ், அல்லாஹ்வின் ஜிக்ரினால். அர்த்தம் அல்லாஹ்வின் ஜிக்ரினால், அல்லாஹ் உன்னுடன் ஜிக்ரில் பேசி கொண்டிருப்பதினால். அப்படி பேசி கொண்டிருப்பது போது வஜ்லத் குலூப, அவர் இருதயங்கள் பயந்து என்ன செய்யும்? நடுங்கிவிடும். இந்த விஷயம் உனக்கு ஏற்பட்டாதான் நீ சலாத்தை நிலைநிறுத்த முடியும். இப்பொழுது உனக்கு சலாத் கற்று தரப்படுகிறது. உனக்கு டைரக்டா அல்லாஹ் சலாத்துன்னா என்னன்னு கற்று தருகின்றான். அவன் கற்று தந்த பிறகுதான் நீங்க சலாத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், நிலை நிறுத்த முடியும். இப்படி இருக்குதுப்பா சலாத் என்ற விஷயம். சலாத்துக்கும் குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சலாத் தனி விஷயம், குர்ஆன் தனி விஷயம். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. சலாத் ஒரு தனி விஷயம், தனி சப்ஜெக்ட் சலாத்து. குர்ஆன் முழுவதும் தனி சப்ஜெக்ட். 4ல் 170, 7ல் 170. இப்போ எடுத்துக்கோங்க. 8:2 எழுதிட்டீங்களா? 8:2 எழுதிட்டீங்களா? முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தானே இருந்தால் போச்சு, போன 10 போய் தண்ணி வாடிச்சுட்டு போயிடும். குறிப்பாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க மனசு விஷயங்கள்லாம். எப்படி சலாத்தை என்ன வருது, என்னென்ன சொல்கிறாங்க சலாத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. அது சுலபமான காரியம் நீங்கள் விட்டுட்டுருக்குறீங்க. விஷயம் வேகமான, பெரிய விஷயம், வேகமான விஷயம் இது. இன்னமல் மூமினூன அல்லதீன இஸா ஸிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபஹும். ஆகவே எந்த ஒரு மனிதன் சலாத்தை நிலைநிறுத்த போகின்றானோ அவன் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது அல்லாஹ்வுடன் புதிய நியூஸ் வர 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 இருதயம் பையன் அடங்கி கொண்டே இருக்கு. அடுத்த விஷயம். மேலும் குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் ஈமா இன்னும் அதிகரிக்கும். இவர் தான் முற்று அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பவர்கள். தட் இஸ் 8:2. 8:2 நீ ஒரு வாழ்க்கையில அடையாமல் நீ சலாத்தை நிலை நிறுத்த முடியாது. போதையாக இருக்கின்றாய். 443 போதையாக இருக்கின்றாய். இப்போ குர்ஆன்ல வருகின்ற சலாத் 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 என்ற வார்த்தை அனைத்திற்கும், அந்த கலிமா அந்த வார்த்தை அனைத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் நூற்றுக்கணக்கான விளக்கங்கள் இருக்கின்றன. என்னைக்கு சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், சலாத் ஜக்கா சலாத் ஜக்கான்னு குர்ஆன் வருதோ அதெல்லாம் ஒரே விஷயம். அதெல்லாம் ஒரே விஷயம்.
சலாத்தும் சக்காத்து நகமும் சதையும் போல என்று எந்த வார்த்தை வருகின்றதோ, சலாத் சக்காத் சலாத் சக்காத் அனைத்துக்கும் ஒரே விளக்கம்தான், ஒரே அர்த்தம்தான். வெறும் சலாத் 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 எங்கே வருதோ ஒவ்வொன்றுக்கும் நூற்றுக்கணக்கான விளக்கங்கள், அர்த்தங்கள். என்னப்பா எப்படிப்பா போகுது குரான்? என்ன லேசாக்கி இருக்கேன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்? நீங்க தூய்மை ஆயிட்டா குரான் லேசா போச்சு. அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நாம் நம்மளையே தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது, அல்லாஹ் தான் உங்களை தூய்மைப்படுத்துவான். என்னைக்கு நீங்க அல்லாஹ்வுடைய தூய்மையை அடைந்து விட்டீர்களோ குரான் முழுவதும் உங்கள் இதயத்தில் வந்து விட்டது என்பது நிச்சயம். அன்னைக்கு குரான்ல சொன்ன அனைத்து விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடன் அல்லாஹ் பேச ஆரம்பித்து விடுவான். ஜிக்ராக ஒன்று என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் தான் சொல்கிறான், எளிதாக வைத்திருக்கின்றோம். ஏன் அப்போ அந்த வார்த்தையை தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது, கஷ்டமே கிடையாது. நாம் தான் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஆயத்தை நான் எப்படியும் வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். இதற்காக என்ன ஆனாலும் சரி, எந்த தியாகம் இருந்தாலும் சரி இறங்கிடணும். அப்படி இறங்கிட்டா உங்களுடைய தியாகத்தின் உண்மையை கண்டு உங்களை தன் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகின்றான். அவ்வளவுதான். அந்த முழு விஷயத்தில் நாம் இன்று வரை நுழையவில்லை. இந்த வேலை செய்யணும் என்று நம்ம 100% இறங்கவில்லை. அதனால தான் இன்று வரை பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. என்னடா இதை விடலாமா, இதை தொட்ட எப்படி விடுறது, தைரியம் இல்லை. அந்த தைரியம் இருந்தால் தான் தியாகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடிவு செய்ய முடியும். எதுனாலும் சரி, நரகம் ஒன்று நிச்சயம் இருக்கு, நம்பியாச்சு. அந்த நரகத்தை தப்புறதுக்கு இந்த உலகத்திலேயே செத்து ஒழியலாம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வோட விஷயத்தை அறியதற்காக எந்த தியாகத்துக்கு பண்ணுவோம் என்று எந்த ஒரு மனிதன் இறங்குகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் எளிதாக்கி வைக்கின்றான். நீங்கள் உங்கள் செயலை காட்டணும். உனக்காக நான் இறங்கிட்டேன் அல்லாஹ், உனக்காக தான் வாழ்கிறேன் அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உனக்காக தான் இந்த உலகத்தை நிச்சயம் வாழ்கின்றேன். நான் இறந்து போனால் உங்ககிட்ட வர போகிறேன். அப்போ எந்த கவலையும் இல்லை எனக்கு. வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம். நான் அற்ப ஒரு உலக வாழ்க்கையாக நான் நரகத்துக்கு போக மாட்டேன், எல்லாம் காப்பாத்திரு என்று நீங்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இதுதான் அல்ல எளிதாகி தர சொல்றேன். தான் நாடியவர்களை தான் அல்ல தூய்மைப்படுத்த சொல்றான். என்ன சொல்ல போறீங்க? உங்க கையில் தான் இருக்குது. எல்லாம் அவரவர் கையில் இருக்கின்றது. சொர்க்கம் செல்ல வேண்டுமா, அவர்கள் கையில் இருக்கின்றது. நரகம் செல்ல வேண்டுமா, அது அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு சொன்ன சலாத் ஒரு தனி விஷயம், இது வேதம் ஒரு தனி விஷயம். அதுக்கு ஆதாரத்தை காட்டிடுறேன், எனக்கு சொல்லிட்டேன், திருப்பி சொல்லி காட்டுறேன். 7ல் 170 எனக்கு குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் சலாத் என்ற தலைப்பில் வரணும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி அழகாக எழுதி வச்சுக்கிறோங்க. எப்படி சொன்னோன்னே சொன்னமா எழுதிக்கிறங்க. அதில் வேகமாக நீங்கள் சிந்திங்க. இப்போ சிந்திச்சு நீங்கள் உங்கள் அர்த்தத்தை எடுங்க. படிங்கம்மா. 7ல் 170 எடுத்துக்கிறங்க. அது அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டீங்க, ஆனால் மேலே போய் விட்டுட்டீங்க. அதில் நுணுக்கமாக எடுத்தோம்னா தெரியும். ஆஹா, இப்போல்லாம் புரியுது விஷயம், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு படிங்க.
எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு எவர்கள் வேதத்தை பயிற்சி வேதம் அதுக்குள்ள சலா சக்கத்தெல்லாம் இருக்குது. வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு சலாத்தையும் நிலை நிறுத்துகின்றார்களோ. பின்னர் சலாத்தையும் நிலை நிறுத்துகின்ற வேதம்னு சொன்னாலே எல்லாம் இருக்கு, அடங்கிடுச்சு. எல்லாம் சலா சக்கத்தெல்லாம் இருக்குது. அது சலாத்தையும் நிலை நிறுத்துகின்றார்களோ. வேதத்தை போதி சலாத்தையும் நிலை நிறுத்துகின்றார். வேதத்தை சலாத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படி எடுத்துடுறேன். இது தனியா நீங்க செயல்படுத்தி காட்டணும். சலாத்தையும் அத்தோட ஜகாத்தையும் இப்ப பிரிச்சுட்டான். வேதத்தை ஓதினால வேதத்தை ஓதி அதன்படி நடந்து கொள்ளுங்கனால சொன்ன போதும். அதில் சலா ஜக்காத்தை ஆச்சு எல்லாம் இருக்கிறதுக்குள்ள தனியா ஒரே வார்த்தையை மட்டும் அதில் பிரிச்சு எடுக்கிறான். அதை நுணுக்கமாக கவனிக்கணும். வேதத்தை ஓதி சலாத்தையும் நிலை நிறுத்துகிறார்களோ. இப்ப 2 விஷயம் ஆகிட்டான். வேதத்தை ஓதணும், அது என்ன சொல்லு செய்யணும், ஜக்காத்தை எடுக்கணும், அது எப்படிப்பட்டதுன்னு அதையும் செஞ்சு காட்டணும். நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். அப்போ இந்த 2ஐயும் பிரிச்சு 2ஐயும் ஒழுங்கா செய்யக்கூடியவன் நல்லவன் ஆகின்றான். இவனுக்கு கூலியை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 2வது சூறாவிலேயே இந்த விஷயம் வந்துச்சுப்பா. 2வது சூறாவில் 3-4 வந்துருச்சுப்பா. இது தனியா பிரிச்சுட்டான். இப்போ ஸ்டார்டிங்கே பிரிச்சுட்டான்ப்பா ஆண்டவன். அது நீங்க இதை பார்க்கவே இல்லைப்பா. 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் என்ன போடுறோம் படிச்சு பார்த்தீங்களா? 5 விஷயம் முக்கியமான. This is first and foremost principles of Islam is 5. இந்த 5 விஷயம் முக்கியமான விஷயம். செய்யாத நரகம் போட வரிசையாக சொல்லியாச்சு. இன்னைக்கு வரை அதை தொடவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. என்னவென்று புரிந்து கொள்ள எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் ஆசையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் என்ன 3ல சொல்றான், அல்லஸீன யூமினூன பில் கைப். இது புது விஷயம். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இதை விட்டாச்சு. என்ன ஏது என்று இதுவரை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. இதை ஓதுவோமே, என்ன புரிஞ்சுக்கிறோமே என்ற எண்ணமே நாம் யாருக்கும் வரவில்லை. ஓதிக்கொண்டு இருக்கின்றோம். இது ஃபர்ஸ்ட். அது சொல்லிட்டு அடுத்த செகண்ட் விஷயம், வகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூ. சலாத்தை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். இது தனி விஷயம். இது தனி சப்ஜெக்ட் கொண்டான். மறைவானவற்றுமே நம்பிக்கை கொள்வது ஒரு விஷயம், சலாத்தை நிலைநிறுத்துறது ஒரு விஷயம், ஜக்காத்தை கொடுப்பது ஒரு விஷயம். சொல்லிட்டு இதுல பிரிச்சுட்டான சலா தனியா சொல்லி இந்த சலாத்தை செய்யணும். மறைவான விஷயம் நம்பிக்கை, மறைவான விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் என்று ஆண்டவனை குரான் சொல்லிட்டான். அந்த அல்லாஹ், அதுதான் சொல்றேன் ஆரம்பத்தை, அல்லாஹ் புரிஞ்சுக்கிறங்க. அவன் தான் சொல்லி தருவான் மறைவான விஷயம். இதெல்லாம் இதான் செய்யணும் சொல்லி தருவான். இதை செஞ்சாதான் உனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டான். நம்ம அல்லாஹ் விட்டாச்சு, ரப்பை விட்டாச்சு, அவன்கிட்ட சொன்ன விஷயம் எது கேட்கணுமோ அதை கேட்க விட்டா எல்லாம் விட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் மறைவான விஷயத்தை நம்பிக்கொள்வார்கள். 2வது சலாத்தை நிறுத்துவார்கள். 3வது நாம் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார். இதுக்கு பேர் ஜக்காத்து பேர். 4வது அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்றதின் மீதும், குரான் மீதும், உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும், உமக்கு இன்ஜீல் தௌராத் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இந்த 3 கித்தாபையும் ஓதி அதன் மீது ஈமான் கொண்டு அதனை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார்கள். இந்த 3 கித்தாபையும் ஓதி பார்த்துங்க. இது 4வது பெரிய விஷயம். இது எல்லா புத்தகத்தையும் கொண்டு வந்துட்டான்.
5 விஷயங்களை சொல்கிறோம். 5 பிரின்சிபல்ஸ். இந்த 5 பிரின்சிபல்ஸில் 4வது பிரின்சிபல்ஸ் 3 கித்தாபை நீ ஓதி படிக்கணும். எங்கே போய் 3 கித்தாப் கையில் குரானே தொடர்ந்து தெரியல உங்களுக்கு, எங்கே அந்த கித்தாபை தேடுறது? சரி, உங்களுக்கு அடுத்த 5வது விஷயம், இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இன்னும் மறுமையை, ஆகிரத்தை, கடைசி இறுதி நாளையும் உறுதியாக நம்புவார்கள். உறுதியா எப்படி நம்புவீங்க? கண்ணால் பார்த்தாதானப்பா உறுதின்னு நம்புவீங்க. கண்ணால் பார்க்காதவரையும் நாம் ஆடு மாடு போயிட்டு நம்ம கண்ணால் பார்க்கல, அதை பற்றி கவலையும் இல்லை, நினைப்பே கிடையாது நம்மளுக்கு. நரகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாத காரணம் இன்னும் உறுதியாக நம்பலை. கண்ணால் பார்த்துட்டேன், இனி ஜாக்கா இருக்குன்னு இல்லை இல்லையா? இப்போ 5 விஷயங்களை யாரு தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார்களோ இத்தகையோ உலாய்க்க, அடுத்து பாருங்க 5வது ஆயத்து, உலாய்க்க இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். போதுமா? ஸ்டார்டிங் எடுப்பிலேயே இந்த விஷயம் சொல்லிட்டாம்பா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு செய்யறதுக்கு யாருமே இதுவரை எடுக்கவில்லை, எந்த எடுப்பு எடுக்கவில்லைப்பா. போயிட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கை எதை செய்யணும் விட்டாச்சு, அது போயிடுச்சு, உங்களை விட்டு போய் தூரம் போயிடுச்சு. அதை விட்டுட்டு வேற விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிறீங்க. இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு அர்த்தம் அதுக்கு இது கிடையாது, நீ ஓதவே இல்லை. உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் ஓ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இத்தகையோர் தான் மேலே சொல்லப்பட்ட 5 விஷயங்களை யார் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார்களோ இத்தகையோர், இவர்கள் தங்களுடைய இறைவன் வழியில் இருக்கின்றார்கள். இறைவன் வழி என்ன? ஸிராத்தல் முஸ்தகீம். இப்ப ஸிராத்தல் முஸ்தகீம் அடைவதற்கு இந்த 5 விஷயங்களை செஞ்சு காட்டணும்ப்பா. வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க? ஸிராத்தல் முஸ்தகீம், அது அல்லாஹ் சொன்னாலும் பார்த்துங்க, இத்தகையோர் தான் தங்கள் இறைவனின் வழியில், இறைவனுடைய வழி என்ன? ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்கின்றார். முஸ்தகீம் என்னன்னு தெரியாது. இந்த 5 விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவர்கள் முஸ்தகீம் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ் வழி இருக்கின்றார்கள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? அல்லாஹ்வின் வழி இருப்பவர்கள் யார் என்றால் முஸ்தகீமை அடைந்தவர்கள். அந்த வழிக்கு பெயர் முஸ்தகீம். புதிய வார்த்தை இந்த குர்ஆன் மூலமாக உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. நீ இங்கிலீஷ்லையும் முஸ்தகீம் தான் சொல்லணும், தமிழ்லையும் முஸ்தகீம் தான் சொல்லணும், அரபிலையும் முஸ்தகீம் தான் சொல்லணும். உலகத்தை எந்த மொழி எடுத்தாலும் முஸ்தகீம் தான். உலகத்தை எந்த மொழி எடுத்தால் அல்லாஹ் 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 தான். நாபுது 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 தான். சுஜூத் 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 தான். ருக்கு ருக்கு ருக்கு. அர்த்தமும் கிடையாது, விளக்கமும் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது இந்த வார்த்தைகளுக்கு. இதை தான் நீங்கள் அல்லாஹ்விலிருந்து அறிந்து கொண்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்கள் செயல்படுத்தணும். இதுதான் அல்லாஹ் சொல்லி தருவான். இப்போ முஸ்தகீம் அடைந்தவன் எவனுக்கு? இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள் தான் வெற்றி, இவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் எடுப்பிலே முதல் பேஜிலேயே சொல்லிட்டானப்பா. இதை விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இந்த 5 விஷயம் செய்யணுமே, என்ன செஞ்ச, என்ன எடுப்பெடுத்து சொல்லுங்கள். இந்த 5 விஷயத்தில் என்ன எடுப்பெடுத்து சொல்லுங்க, யார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5 விஷயம் ஏதாவது விஷயத்துக்கு இந்த மாதிரி எடுப்பெடுத்துருக்கிறேன், முயற்சி பண்ணிருக்கிறேன், வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் ஒரு காலம் சொல்லவே முடியாது. போதுமா? இதான் குரான், இதான் குரான். போகிற போக்கு பார்த்துக்கிறங்க, எல்லாரும் பார்த்துக்கிறங்க. குரானை கை வச்சுட்டு இருக்கிறீங்க, இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த மாதிரி ஓத வேண்டும். அந்த ஓது முறை நீங்கள் அடைய வேண்டும். எப்பொழுது அடைய போகின்றீர்கள்? நீங்கள் தூய்மையான போதும், உங்களுக்கு எளிதாச்சு. இந்த 5 விஷயம் எளிதாச்சுப்பா. ஒன்றும் உங்களுக்கு என்ன பயணம்? நீங்கள் தூய்மை மட்டும்தான் சொல்கிறேன் ஆண்டவன். திருப்பி அதை லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர தொடமாட்டார்கள் அப்படி சொல்லிட்டாங்க. தொடமாட்டார்கள்னா வேறு தொடுவார் போக புரியாது, செயல்படுத்த முடியாது, விலகி கொள்ள முடியாது, ஞானத்தை அடைய முடியாது அர்த்தம்பா. இது விட உங்களுக்கு என்ன பாவம்? உங்களுக்கு பார்த்தீங்களா நிலைமை? பார்த்தீங்களா?
என்ன இந்த 5 என்ன விஷயமே தெரியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச போதுதான் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா? எடுத்தடுப்பு முதல் சூறாவில் உள்ள 6 ஆயத்து இன்னைக்கு வரை எவனுக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு இல்லை, ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை முதல் சூறாவில் சொல்லப்பட்ட 6 ஆயத்துக்கள் யாருக்கும் தெரியாது. 2வது சூறாவில் கூறப்பட்ட முதல் 7 ஆயத்து யாருக்கும் தெரியாது. முதல் சூறாவில் 6, 2வது சூறாவில் 7 யாருக்கும். 3வது சூறாவில் முதல் 8 ஆயத்து. இந்த 3 படித்தாலே போதும், குர்ஆனும் கையில் இருக்குது. 6, 2வது 7, அடுத்து 8. 6, 7, 8. இந்த ஆயத்திற்கு மட்டும் நீங்கள் விளக்கமும் அர்த்தம் இருக்கிறதுக்கு படிக்கணும். முதல்ல குர்ஆன் முழுவதும் இதுக்குள்ளே தான் இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? 6லையும் 7லையும் 8லையும் இருக்குது. முதல் 3 சூறா. அது ஒழுங்காக ஓய்தான் தெரியும், சொல்லு செய்யும் தெரியும். அது எல்லாரும் இறங்கிடுச்சு. அவ்வளோ இறங்கிடுச்சு. அது குர்ஆன் முழுவதுக்குள்ளே இறங்கிடுச்சு. என்ன செய்ய போறீங்க? இப்படில நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். படிச்சுங்க. 4:43. இந்த 4:40 முடிச்சிடுறேன். அது மாதிரி கேட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் பிஸ்னஸ் அடுத்த ஒரு அப்பா படி. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது சலாத்துக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிப்பு கடுமையாக இருக்கும்போது குளிக்கும் வரை பாதையாக கடந்து சென்றால் தவிர நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்போனாகவும் இருக்கின்றான். பார்த்தீங்களா? தூய்மை நம்ம உடம்பையும் கையும் காலையும் மூஞ்சியும் கழுவுதுப்பா. இதுக்கு அண்ணன் தண்ணி கிடைக்கல. எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் தண்ணி கிடைக்கல. சலாத்தை நீ நிறுத்தணும். எப்படி உங்களுக்கு கொண்டு கொள்ள என்ன செய்ய உங்களுக்கு தெரியாது. என்ன இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை எடுக்கணும். என்ன சொல்கிறேன், இந்த வார்த்தை என்ன சொல்கிறோம், இதன் மூலமாக ஃபஸ்ட்டு நெருங்காதீங்கன்னு நெருங்க வேண்டாம்னு சொல்கிறோம். அது என்னது, எப்படி இந்த வார்த்தைக்கு இது பொருந்தும், அடுத்த வார்த்தை படிக்கணும், இது எப்படி பொருந்தும், போதையாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. எந்த வார்த்தை எதை கால்குலேட் ஆகுது, இந்த மாதிரி எடுத்து ஓதி பின்னி பிழிஞ்சு சுக்குநூறாக பிரித்து எடுத்து அப்புறம் நீங்கள் திருப்பி ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓரளவு ஓதி சிந்தனை செய்யணுப்பா. சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. இந்த விஷயம் அப்படியே நீங்கள் சொன்னது அப்படியே செஞ்சு நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஜிக்ர் படுத்த வேண்டும். இதை ஜிக்ர் படுத்தினால் இது உண்மையான அர்த்தம், இது உண்மையான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை அப்படி செஞ்சிட முடியாது. எல்லாத்தையும் சிந்திக்க சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டானே இப்போ 4:43. எவனுக்கு தெரியாது 4:40 என்னன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது என்ன சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்? ஜிக்கரு செய்தவனுக்கும் ஜிக்கரை அடைவதற்கு முன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவனுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் முழுவதும் வெளிச்சமாகும். இஸ்னில்லாஹி. அடுத்த ஆயத்து அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டவங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. ஓதுகின்ற முறையை நல்ல முறையாக நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நான் இப்படி ஓதுங்க அப்படி ஓதுங்க இப்படி உட்காருங்க மாற்றுங்க சொல்ல முடியாது. நீங்கள் சிந்தனை சக்தியில் உங்களுக்காக நிலைமை மாறும், மனசு மாறும். இப்படி தான் ஓதுன்னு இப்படி தான் அர்த்தம் கண்டுபிடிக்கணும் அல்லாஹ் உங்களுக்கு வழக்கம் சொல்லித்தருவோம், வழியை சொல்லித்தருவோம். அதன்படி உங்களை தயார்படுத்திக்கொள்ளும். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம். ஹஸ்புனல்லாஹ்.